ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம வரைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 55. அதான் கைஸ் பார்க்க போகிறோம். வால்வன் பேசாம சாப்டர்க்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த தண்டர் கிங் வந்து ப்ரோவோக் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி டே ஏன்டா இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது இருந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இவன் என்ன என்னை கடுப்பு கிளப்பிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி வந்து நீ கோவப்படுற மாதிரி இருந்தால் வந்து எங்கள் மேலே எல்லாம் கோவப்படக்கூடாது, நீ வந்து அந்த பக்கம் அவனை பார்த்து கோவப்படு அப்படின்னு சொல்லும்போது அந்த மார்வேஸ்த்தில் இருக்கிற நெக்ரோமான்சர் இருந்துட்டு ஏன் மாஸ்டர் இந்த பக்கம் பார்த்து கை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஈசாக்கு என்ன சொன்னானோ அதை மாதிரி தான் நான் செஞ்சேன், நீ எங்கள் மேலே கோவத்தை காமிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இந்திரா வந்துட்டு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து பண்ணிடுது, லைட்னிங் அட்டாக்கு. அது வந்து ஹீரோ பக்கம் வரும்போது எல்லோரும் இருந்துட்டு இவனோட கதை முடிஞ்சுது போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து விழுந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இந்திரா அந்த கடவுள் வந்துட்டு ஒரு வழியாக அவன் செத்து தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து ஏற்படுது, ஒரு லைட்னிங். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோ அவேக்கனிங் பண்ணியிருக்க மாட்டார். ஹீரோ கையில் வந்து ஒரு ஐட்டம் இருக்கும். இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த ஃப்ளூயிட் வாங்கியிருப்பார்ல, ட்ராகன் ஃப்ளூயிட், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க இந்த இவன் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த நெக்ரோமான்சர் ஜின்னா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எப்பா நீ ஏன்ப்பா வந்து என்கிட்ட அந்த பிளானுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிற, உன்ன மாதிரி வந்து எல்லாமே என்கிட்ட சொல்லுவியே, இப்போ ஏன் வந்து என்கிட்ட சொல்லு அந்த ட்ராகன் ஃப்ளூயிடை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு திரும்பி போயிட்டு அந்த நெக்ரோமான்சருக்கு வந்து இந்த ட்ராகன் ஃப்ளூயிட் பற்றி தெரிஞ்சிருக்குது, ஆனால் அந்த ஜின்னாக்கு தெரியல, அதனால் வந்து அவன் தெரிஞ்சுக்க பார்க்குறானா. சரி அப்படி இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் வந்து இன்வென்ட்ரிக்குள்ளே கை விட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறாரு. அது வந்து ஸ்டோன் கவர்டாகி ஒரு ஹேண்டில் போயிட்டுருக்கும் மேலே. இது வந்து நான் யாங் பார்க்கோட ட்ரெஸடி ரூம்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன வந்துட்டு ஆமாப்பா நீ ட்ரெஸடி ரூம்லேருந்து எடுத்தேன், இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இதை வந்து இது யூஸ் பண்ணால், அதாவது இந்த ஃப்ளூயிட் யூஸ் பண்ணால் வந்து இந்த கவர்ட் ஆகிக்கிற அந்த ஸ்டோனை மட்டும் நீக்கிட்டு இதை வந்து அன்சீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து அந்த அந்த திங்ஸ் மேலே ஊற்றும் போது அது என்னென்னு பார்த்தா கடைசியில் ஒரு ஹேமர். ஹீரோ வந்துட்டு அந்த ஹேமர் தான் வந்து கரெக்டாக அந்த இந்திரா காட் லைட்னிங் கரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ வந்து அந்த தண்டரை வந்து ஹேமரில் வாங்கி ஹேமர் வந்து அவேக்கன் பண்ணிப்பார். இது வந்து ஹீரோ கட்டிருக்கிற ஸ்கில் இல்லை கைஸ், இது வந்து ஹேமர் மூலமாக வர ஸ்கில்லு. அதுக்கப்புறம் அதுதான் காட்டுறாங்க, இது வந்து லெஜெண்டரி ஹேமர், இது மூலமாக வந்து லைட்னிங்கை மேனிப்புலேட் பண்ண முடியும், இது மூலமாக கொடுக்குற எல்லா அட்டாக்குமே வந்து +200. அதுவும் இல்லாமல் இது வந்து யூஸரோட எபிலிட்டி வந்து எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அதான் அந்த ஸ்டேட்டஸ் விண்டோஸில் வந்து போட்டிருக்குது. அப்படி அவனுக்கு அதில் டிஸ்டாக் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த ஹேமர் யூஸ் பண்ணி வந்து அந்த காட் மேலே வந்து ஒரு அடி வைக்கும்போது அதோட பாதி ஹெட்டு மட்டும் கழண்டுட்டு வந்துடும். எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சக்கீரை வந்துட்டு மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் கீழே கதறிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ளையிங்கில் அந்த அடிச்சிருப்பார். கரெக்டாக கீழே வந்து அவருக்கு லேண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து ஏர்லேயே வந்து ஒரு அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து அதுலேருந்து தப்பிச்சிடுவார். ஏன்னா ஹீரோ வந்து ஒரு நார்ஸ் மித்தாலஜியில் வந்து ஒரு கடவுள் இருப்பானே, மெசேஜை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி, அந்த மாதிரி அந்த கடவுளோட ஷூஸை வந்து இவன் போட்டிருப்பான், ஹீரோ போட்டிருப்பான். அதனால் வந்து மூமெண்ட் ஸ்பீடு வந்து +200 கொடுக்குங்காட்டி எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்திரா கார்டு அவனே, அதாவது இப்போ இந்திரா கார்டு அப்புறம் அந்த தண்டர் கிங் ரெண்டுத்தோட மைண்டும் மெர்ஜ் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இப்போ தோணுது, இப்போ எனக்கு புரியுது இவனை நான் வந்து நார்மலான ஒரு பிளேயர் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு புரியுது இவன் நார்மலான ஆள் கிடையாது, இந்த மாதிரி ஈஷாக்கு பின்னாடி பதுங்குறான், அது இது சபார்டினேட் எல்லாத்தையும் சொல்லி நம்மளை போட்டு மழுப்பி வச்சுருக்கிறான், ஆனால் உண்மையிலேயே அது எல்லாத்துக்கு பின்னாடி நிற்கிறது இவன் தான் போல், இப்போ இவனோட ட்ரூ பவர் என்னன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாங் பார்க் வந்துட்டு இந்த மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பான், இந்த மாதிரி எப்போ இந்த கிம் பைபிள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கானா என்னால் இது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல, எனக்கு வந்து ஒன்று விஷயம் சரியாக படல. அவன் போன தடவை வந்து இந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸை விசிட் பண்ணும்போதே வந்து இவன் நார்மலாக கிடையாது, இவனுக்கு கொஞ்சம் வந்து பவர் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் நான் வந்து அதை ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனை தான் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து ஒரு பூனைக்குட்டியை வளர்த்துறேன்னு சொல்லிட்டு ஒரு புலிக்குட்டியை வளர்த்திட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது இந்திரா கார்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் உன்னை அசால்ட்டாக நினச்சதுக்கு வந்து நீ என்னை மன்னிச்சிக்கோ, நான் வந்து என்னோடய ட்ரூ பவரை வந்து நான் காட்ட போகிறேன், நீ வந்து அதுக்கப்புறம் வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கலாம், இந்த மாதிரி என்னோடய ஃபுல் பவரை வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்துட்டு என்னை நரகத்துக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்பியரை வச்சு அடிப்பான். ஏன்னா இவன் தண்டரை வச்சு அடிக்கும்போது அந்த ஹீரோ கட்டுக்கிற அந்த ஹேமர் வந்து அந்த லைட்னிங் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம், அது மூலமாக வந்து ஹீரோ மூலமாக வந்து எந்த அட்டாக்குமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவன் வந்து கையில் ஒரு ஸ்பியர் மாதிரி வச்சுருப்பான்.
அதை வச்சு இப்போ ஒரு இந்த பவரை வச்சு இவன் லார்ஜாக பெருசு பண்ணிவிட்டு அது மூலமாக அட்டாக் பண்ணுவோம், ஒரு ஐட்டம் மூலமாக அட்டாக் பண்ணுவோம். லைட்னிங் டேரெக்டாக ஹீரோ மேலே அந்த அட்டாக்கு விழுகாதுங்கோசரம் இப்படி இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அடிச்சுட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இவனை நான் என்னமோ நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, இவன் வந்து என்னோடய சின்ன ஹேமருக்கு வந்து இவன் இவ்வளோ பெரிய ஸ்பீரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதுலேயும் தப்பிச்சு வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து ஆயிரம் தடவை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கிட்டையெல்லாம் வந்து நான் சண்டை போட்டிருக்கேன், இது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க. எல்லாருமே வந்து அங்கே என்னடா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சீரியஸாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹீரோனாலே வந்து அந்த பவர் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அவருக்கு வந்து வாயிலெல்லாம் பிளட் வந்துட்டு என்னால் வந்து இது ரொம்ப நேரம் இழுத்துட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தண்டர் கிங் வந்துட்டு சரி இப்போ கதையை வந்து முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயாராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கெல்டன்ஸ் வந்து வரும். அப்படி வரும்போது இவன் வந்து அந்த ஸ்கெல்டன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு முட்டாள், நான் தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், நான் உன் எனிமியே கிடையாது, உன்னோட எனிமி இன்னொருத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸாக்க சொல்ல அந்த பக்கமாக தான் அந்த ஸ்கெல்டன் ஆர்மி சுற்றி ரவுண்டு கட்டுது. இவனோட மெம்பர்ஸும் வந்து அந்த ஸ்கெல்டன் ஆர்மி கிட்ட தான் இருக்காங்க. இப்போ ஸ்கெல்டன் வந்து ஆர்மியும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இந்த இவனையும் அட்டாக் பண்ண வர அவன் வந்துட்டு தண்டரை வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்போ ஹீரோ போய் அந்த கையில் வச்சுக்கிற சுத்திகளை வச்சு ஹேமரை வச்சு வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுவார். இந்த மாதிரி அட்டாக் வர விடாமல் தடுத்துட்டு இருக்கு. அவன் வந்துட்டு சாவடா கிம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈட்டி வச்சு அடிக்க வர அந்த சின்ன வந்துட்டு அவன் திடீர்னு வந்து அவன் அந்த லெஜெண்டரி ஷீல்டை வச்சு பிடிச்சிட்டு நீ என்ன தைரியம் என்னோட காம்ரேட் வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பக்கம் நெக்ராமன்சர் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் வந்து என்கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துருக்குறாரு, ஆனால் வந்து இது என்னால் எவ்வளோ இழுக்க முடிச்சுட்டு அவன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சமன் பண்ணி விட்றான். சமன் பண்ணி விட்டோன்னே அது மட்டும் இல்லாமல் அந்த லிச்சுக்கிட்ட வந்து இந்த நம்மளோட இவர் இருப்பாள்ல சிலுக்கு அவகிட்ட இருக்கிற அந்த ஸ்டாஃபிங் கொடுத்துட்டு அதோட மேஜிக் பவர் வந்து டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓவர் ஃப்ரம் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த தண்டர் கிங்னாலே வந்து தாக்கு பிடிக்க முடியல. இந்த இவன் வந்துட்டு ஃபின்னெக்ஸ்கில் அந்த யாங் பார்க் வந்துட்டு நான் என்னமோ நினச்சேன், ஆனால் இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இந்த ஈஷாக் தான். வந்து சும்மா ஒரு வாருக்கு வந்து ஜாயின் தான் பண்ணால் அதுலேயே வந்து இந்த தண்டர் கிங் வந்து டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டு அஃபென்சிவில் இருந்துட்டு ஒருவேளை இது எல்லாத்தையும் பிளான் பண்ண வந்து கிம் தானா, இவன் நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து அந்த பவரும் வந்து அவனை விட்டு போயிடுது. அந்த இந்திரா டிஸ்டன்ட்டுங்கிற பவர் வந்து லிமிட் முடிஞ்சு அது வந்து வெளில போயிடுது. இவன் நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுவான். வந்தவன்ட்டு ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இது எப்போவுமே வந்து இன்ஃபினிட்னு ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இன்ஃபினிட் விஷயம் கிடையாது, நீ இத்தனை ஸ்கெல்டன் வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கெல்டன்லாம் வந்து அந்த அவனை போட்டு தள்ளினதுக்கப்புறம் அந்த சக்கீரா வந்துட்டு நம்மளோட லீடரே வந்து போட்டு தள்ளிட்டான் அந்த கிம், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் என்ன தெரியுமா வந்து எங்களை பிட்ரே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதடிட்டு இருப்பான். ஏன்னா தண்டர் கிங்கோட பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வந்து இவங்க தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து கிம்மை பழி வாங்குறதுக்கு வந்து வெறியில் துடிச்சிட்டு இருக்க. அந்த சமயத்தை வந்து ஈஸாக வருவான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட தண்டர் கில்லோட சக்ஸஸர் வந்து சூஸ் பண்ணணும், அதுக்காக ரெடியாக இருக்கியா சக்கீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சக்ஸஸரா அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருப்பாள். இதோடய இந்த பாட்டு முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ண லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணிக்கு பை கைஸ்.